ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். மாடி தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் செழிப்பாக வளர்கிறதுக்கு வேண்டிய 3 முக்கியமான குறிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்ட கேள்விகள் தான். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதிலாக அமைய போகுது. இலைகள் வெளிரி போயிருக்கு, அது நல்ல பச்சை பசேல்னு மாறணுன்னா என்ன பண்ணணும்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. இப்போ நம்ம 2வது பார்க்குற செம்பருத்தி எந்த அளவுக்கு இலைகள் வெளிரி போயிருக்கு பாருங்கள். செடியும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள்லாம் கொடுத்தா இது நல்ல பச்சை பசேல்னு மாறும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு செடி என்னென்ன காரணங்களுக்காக இலைகள் வெளிரோன்னு பார்க்கலாம். தொட்டியில் ஓட்டை நம்ம சரியாக போடாமல் நம்ம ஊற்றுற தண்ணி சரியாக வெளியேறலைன்னாலும் ஒரு செடி வெளிரி போகும். அதே மாதிரி மண் காற்றோட்ட தன்மை இல்லாமல் வலுவழுப்பான தன்மையோட பிசுபிசுப்பான தன்மையோடு இருந்தாலும் அந்த செடி வெளிரி காணப்படும். அடுத்ததாக சத்து குறைபாடு. இன்னொரு காரணம் ரூட் பாண்ட் ஆகிறது. வேர் தொட்டி ஃபுல்லாக அடைச்சி வேர் பரவ முடியாமல் அதுக்கு சரியான சத்துக்கள் கிடைக்காம போனாலும் அந்த செடி வெளிரி போகும். சின்ன தொட்டிகளில் செடியை நடவு பண்ணி அதிக வெயிலில் கொண்டு வச்சாலும் அந்த செடி செழிப்பாக இருக்காது. அதே மாதிரி ஒரு தொட்டியில் 1க்கு மேற்பட்ட செடிகளை வச்சு வளர்த்தாலும் செடி வெளிரி போய் தான் காணப்படும். இந்த வெளிரி போன செடிகளை நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற உரங்களை வச்சே நல்ல பச்சை பசேல்னு மாற்றிடலாம். இப்போ அந்த உரங்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெளிரி போன செம்பருத்தி செடி எந்த அளவுக்கு பச்சை பசேல்னு மாறி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன இயற்கை உரம் கொடுத்தேன்னையும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே நம்ம கார்டனில் இருக்கிற செடிகள் எல்லாத்துக்குமே நான் மாம்பழ கரைசல் தான் கொடுத்துக்கிட்டு வரேன். இந்த மாம்பழ கரைசல் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த செம்பருத்தி செடிக்கு பழைய இலைகள்லாம் எந்த அளவுக்கு வெளிரி போய் இருக்குது, இப்போ புதுசாக வந்த இலைகள் எவ்வளோ பச்சை பசேல்னு ஆரோக்கியமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம அனுபவங்கள் மூலமாக தான் இயற்கை உரங்கள் ஒன்றையும் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது அதோட தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். செடிகளை இந்த மாதிரி பசுமையாக வளர்க்குறதுக்கு வெளியேருந்து கெமிக்கல் உரங்கள் தான் வாங்கி போடணும்னு கிடையாது, எப்சம் சால்ட் வாங்கி போடணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் கிடைக்கிற உரங்களை வச்சே இந்த அளவுக்கு நம்ம செழிப்பாக செடிகளை வளர்க்கலாம். இந்த மாம்பழ கரைசலை எப்படி ஈஸியாக தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 2 வேஸ்ட்டாக போன மாம்பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தண்ணியும் எடுத்திருக்கேன். மாம்பழங்களை தண்ணியில் கரைச்சி விட்டு 1 வாரம் நிழல் பாங்கான இடத்துல நல்லா நொதிக்க வச்சிடணும். ஏற்கனவே மாம்பழத்தில் இனிப்பு இருக்கிறதுனால நான் வெல்லம் சேர்க்கலை. இந்த 1 வாரத்தில் இதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 5 மடங்கு தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம். எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். கார்டனில் இருக்கிற பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இந்த மாம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் வீணாக போன வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம், சப்போட்டா மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம். மாம்பழ கரைசலுக்கு பதிலாக நம்ம வீட்டில் மீன் கழுவுற தண்ணி இருந்தாலும் செடிக்கு கொடுக்கலாம். அதுவும் செடிக்கு நல்ல பலன் தரும். இந்த மாம்பழ கரைசல் தயாரிக்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரகாஷ் அவர்கள் சாமந்தி செடி வளர்க்குறதுக்கு குரோபேக் தேர்ந்தெடுக்கிறத பற்றி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். சாமந்தி செடிக்கு வேர் அந்தளவுக்கு பரவாது. அதனால் 15க்கு 6 அளவுள்ள குரோபேக் அளவு எடுத்தால் சரியாக இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குரோபேக் 1.5 அடிக்கு 1 அடி உயரம், அகலம் 1.5, உயரம் 1 அடி. அவங்க சொல்லியிருக்கிற கணக்கு என்னென்னா, இப்போ இதுக்கு அகலம் 1.5ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த குரோபேக்கோட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். உயரம் இதில் பாதி தான் இருக்கும். இது உயரம் 12 இன்ச்சு. அவங்க சொல்கிறது இந்த அளவு தான் உயரம் இருக்கும். அதாவது இந்த கீரைலாம் வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அளவுள்ள குரோபேக்கில் சாமந்தி வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க. எப்போவுமே நம்ம கார்டனில் எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பெரிய குரோபேக்காவது பெரிய தொட்டியாவது தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த செடி செழிப்பாக வளர முடியும், நிறைய பூக்களும் பூக்க முடியும். சாமந்தி வளர்க்குறதுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி 1.5க்கு 1 அடி குரோபேக் கரெக்டாக இருக்கும். இதோட பெரிய அளவுகளில் நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் வளர்த்துக்கலாம். ஆனால் இதோட சின்ன அளவுகளில் நீங்கள் வளர்க்க வேண்டாம். இப்போ நான் அகலம் 1.5 அடி சொல்கிறேன் பார்த்தீங்களா. நம்ம நாட்டு சாமந்திலாம் வளர்க்கும் போது அதுக்கு சைடில் நிறைய பக்க கண்டுகள்லாம் உருவாகும். அந்த மாதிரி பக்க கண்டுகள்லாம் உருவாகும் போது இந்த மாதிரி அகலமான குரோபேக் நல்லா அந்த சாமந்தி செடிகள் படர்ந்து வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும். போன வருஷம் நம்ம கார்டனில் சாமந்தி செடி இந்த மாதிரி தொட்டிகளில் தான் வச்சு வளர்த்தோம். இது 10 இன்ச் பாட்டு. இதில் ஒரு சாமந்தி செடி நான் நடவு பண்ணி வளர்த்தேன். இந்த ஒரு சாமந்தி செடி இந்த அளவுக்கு இப்போ பக்க கிளைகளோடு இருக்குது. இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட்லேயும் வச்சு வளர்த்தேன். இதுவும் நல்லா தான் வளருது. ஆனால் இதோட சின்ன டப்பாக்களில் வச்சு வளர்க்காதுங்க. சாமந்தி தானே, அதுக்கு வேர் கம்மியாக தானே போகும்.
அது அந்த அளவுக்கு செடி பெருசாக வளராது அப்படின்னு சின்ன தொட்டி மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. அடுத்ததான் நம்ம அடுத்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வியை பற்றி பார்க்கலாம். ஒரு செடி கூடவே இன்னொரு செடியும் அதே தொட்டியில் நின்று வளர்கிறத பற்றி அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. வழக்கமாக நம்ம செடிகள் வச்சு வளர்க்குற தொட்டிகளில் களை செடிகளும் வளரும், கீரை செடிகள், காய்கறி செடிகள் எல்லாமே தானாகவே முளைக்கும். இப்போ நம்ம இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் இருக்கிற தொட்டியில் பார்க்கலாம். இந்த பச்சை மிளகா தானாகவே முளைச்சி நிற்கிது பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்கலாம், இங்கே சாமந்தி செடி வாட்டர் கேனில் வச்சு வளர்க்குறோம். இதே தொட்டியில் இந்த துளசி தானாக தான் முளைச்சிது. சில தொட்டிகளில் வந்து மணத்தக்காளி கீரையும் தானாகவே முளைக்கும். இந்த மணத்தக்காளி செடிகள் முளைச்சிதுன்னா மட்டும் நீங்கள் ஆரம்பத்திலே பிடுங்கி எடுத்துருங்க. என் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் மணத்தக்காளி கீரை, பச்சை மிளகா, அப்புறம் இந்த துளசி செடி இதெல்லாம் நீங்கள் பிடுங்குறப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த வேர் வந்து அந்த மண் எல்லாத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கோம். இந்த தொட்டியில் இருக்கிற சாமந்தி செடிகள்லாம் வேர் பரவ முடியாத அளவுக்கு இந்த தொட்டி மண் முழுசையும் இந்த துளசி செடியோட வேரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருக்கோம். அப்படி வச்சுருக்கும்போது இந்த சாமந்தி செடியோட வளர்ச்சி அடியோட நின்று போகும். அதே மாதிரி இந்த பச்சை மிளகாவை வளர விட்டாலும் இந்த ரோஜா செடியோட வளர்ச்சி அப்படியே நின்று போகும். மணத்தக்காளி செடிக்கும் வேர் அந்த மாதிரி தான் பரவும். நீங்கள் பிடுங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி களை செடிகள் வளர்ந்தாலும் நீங்கள் உடனே எடுத்துருங்க. களை செடிகளோட வேரும் நம்ம செடியோட வேரை வந்து பரவ விடாமல் அப்படியே தடுத்துரும். நம்ம செடியோட வளர்ச்சி அப்படியே நின்று போகும். அடுத்ததாக நம்ம ஊடு பயிராக புதினாவே வளர்க்கக்கூடாது. அந்த பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு வகை இருக்குது, நாட்டு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இலைகள்லாம் கத்தி கத்தியாக ஊச்சாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொன்னாங்கண்ணியையும் நம்ம வச்சு வளர்க்கவே கூடாது. அது என்னாகும்னா அந்த தொட்டியோட அடி வரைக்கும் அதோட வேரை வந்து பரவும். அதாவது ஒரு டியூப் மாதிரி பரவும். நம்ம அந்த மண்கலவையை கொட்டி வெயிலில் காய போட்டால் கூட அந்த பொன்னாங்கண்ணியோட அந்த ஸ்டெம் வந்து காயவே காயாது. வெயிலில் கூட அப்படியே ரெட் கலரில் துளிர்க்கும் பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம். அதனால் அந்த மாதிரி செடிகளெல்லாம் நீங்கள் ஊடு பயிராக வளர்க்கக்கூடாது. குறிப்பாக புதினாவை மட்டும் வளர்க்கவே வளர்க்காதீங்க. அடுத்ததான் நம்ம தொட்டிகளில் தண்டு கீரைகள் கூட தானாக முளைக்கும். இது வந்து சிவப்பு தண்டு கீரை. இதே மாதிரி ஒரு பச்சை தண்டு கீரையும் இருக்குது, அதுவும் நம்ம தொட்டிகளில் முளைக்கும். இந்த சிவப்பு தண்டு கீரைக்கு வேர் வந்து அந்த அளவுக்கு பரவலை. ஆனால் அந்த பச்சை கலர் தண்டு கீரை முளைச்சிதுன்னா நீங்கள் அதை சின்னதில் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு எடுத்துருங்க. ஒரு அளவுக்கு மேலே வளர விடாதீங்க. ஒரு அளவுக்கு மேலே வளர விட்டோம்னா இந்த மெயின் செடி வந்து அப்படியே வளர்ச்சி தடைப்பட்டு போகும். இப்போ நான் இதை பிடுங்கி காட்டுறேன். இந்த தண்டு கீரையை, இதுக்கு வந்து வேர் அந்தளவுக்கு பரவாது, இவ்வளோ தான் வேரே இருக்குது. ஆனால் அந்த பச்சை தண்டு கீரை ஒன்று நான் இப்போ பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பச்சை தண்டு கீரை முளைச்சி விதை வர்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் இதை ஆரம்பத்தில் கவனிக்கலை. இதை வந்து பிடுங்கணுன்னா அவ்வளோ ஈஸியாக பிடுங்கிடவே முடியாது. வேர் வந்து அந்த அளவுக்கு கீழே பரவி இருக்கும், பிடுங்கவே முடியல. சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விகளுக்கு நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.